ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ரெஹபோத் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்ப டேஸ்டியான சுரைக்காய் தயிர் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்களையும் பார்த்துடலாம். சுரைக்காய் 1 எடுத்துருக்கிறேன் நான். அதுக்கப்புறமா துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் போல் சீரகம், வெள்ளைப்பூடு வந்து ரொம்ப சின்னதாக இருந்தனால நான் ஒரு 8 பூண்டு எடுத்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கறிவேப்பிலை, அப்புறமா 1 கப்பு தயிர், நல்லா கெட்டி தயிராக எடுத்துருக்கிறேன். புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த பச்சடிக்கு அரைக்க வேண்டியதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம், துருவின தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் மீடியமாக நம்ம அரைச்சிக்கலாம். இதே போல் அரைச்சிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சுரைக்காயில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த சுரைக்காய் வேகிற லெவலுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். நல்லா ஃபுல் பாயிலே நல்லா வேக வச்சுருங்க. இது வந்து சாம்பாருக்கெலாம் அந்த காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். சுரைக்காய் தயிர் பச்சடி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுடைய சுரைக்காய் வந்து வெந்துருச்சு. அதை என்ன பண்ணிடலான்னா நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இது தாளிக்கிறதுக்காக கடுகு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுட்டு கறிவேப்பிலையும் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இந்த சுரைக்காயை வந்து நல்ல ஃபேனில் வந்து நல்லா ஆற விட்டுருங்க, சூடாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டையும் இதில் போட்டு ஒரு 1.5 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் பச்சை மணம் போகிற வரைக்கும் இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ வந்து நான் ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டேன். ஆறுனா இந்த சுரைக்காயை வந்து இதில் நான் ஆட் பண்ணி நான் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உப்பு வந்து இருக்குதாங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 1 கப் தயிரையும் இதில் நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம். இது எதையுமே வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு பண்ண வேண்டாம், இறக்கி வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ஹெல்த்தியான சுவையான சுரைக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆகிருச்சு. இது வந்து டயட் எடுக்கிறவங்களும் ரொம்ப அதிகமாகவே எடுத்துக்கலாம். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளுடைய தேவையில்லாத நீர்கள்லாம் வெளியேற்றும். தினம் ஒரு வார்த்தையிலிருந்து நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.